أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. المدد يا رسول الله، المدد يا غوث، المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நாம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் அல்லாவின் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலம் எல்லாம் இறைவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நம்மை கபிழ்ந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தது அல்லாஹ் தான், வானத்தை படைச்சதும் அல்லாஹ் தான், பூமியை படைச்சதும் அல்லாஹ் தான். வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட உள்ள எல்லா விஷயங்களும் படைத்ததும் அல்லாஹ் தான். நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ வஸ்துக்களை, எத்தனையோ உயிரினங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இது எல்லாமே படைச்சது அல்லாஹ் தான். அந்த அடிப்படையில காலத்தை படைச்சதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்ஸில சொல்றாங்க, வான தஹர் லா தசுபு தஹர் வான தஹர், காலத்தை திட்டாதீங்க, ஏன்னா காலத்தை படைச்சது அல்லாஹ்வையே, நான் தான் அந்த காலத்தை படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த காலத்தை நம்ம பல விதமாக வகுத்திருக்கிறோம். வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக, நாட்களாக, நேரங்களாக, நிமிடங்களாக, வினாடிகளாக அவன் படைச்ச காலத்தை நம்ம வகுத்து வச்சிருக்கிறோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். தமிழ்ல சொல்லுவாங்க கோடை காலம், மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னு. ஏன் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான், காலத்தை ஏன் மாற்றி மாற்றி எல்லாம் வச்சிருக்கான்னு சொன்னா எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான். நம்ம வெளிப்படையில குளிர்காலம் கஷ்டமா தெரியும், கோடை காலத்துல லொகத்தோல கஷ்டமா தெரியும். ஏன் அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா நம்முடைய ஆரோக்கியமா உடல் அமைப்பு சீரா இயங்கணும்னு சொன்னா இந்த காலங்கள் வெப்பநிலை மாறி மாறி இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இயங்கும். ஒரே தொடர்ந்து மழையா பெஞ்சாலும் நம்ம உடம்பு தாங்காது, தொடர்ந்து வெயிலே அடிச்சுட்டு இருந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. குளிரே தொடர்ந்து குளிர் வருஷம் ஃபுல்லா குளிர் அடிச்சிருந்தாலும் நம்மளால இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும். அதனால அல்லாஹ் தஆலா மாற்றி மாற்றி வச்சிருக்கிறான். நம்ம வாழ்வதற்கு வெப்பமும் வேணும், மழையும் வேணும். எப்படி ஒரு தாவரம் வளர்ச்சிக்கு மழை தேவைப்படுதோ, சூரிய ஒளி தேவைப்படுதோ, நமக்கும் அப்படிதான். வெப்பமும் தேவை, குளிரும் தேவை, மழையும் தேவை. இது இல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ் அதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஜஅலலக்கும் மிம்மா ஹலக லிலாலா. அல்லாஹ் தான் உங்களுக்கு நிழல் தரக்கூடிய வஸ்துக்களை, மரங்களை,
சில இடங்கள் அல்லாஹ் நிழல் தரக்கூடிய இடங்களை அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். வஜலக்கும் மினல் ஜிபாலி அக்னானா, இன்னமும் உங்களுக்கு மலை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உங்களை வாழ்வதற்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பூமியில அல்லாஹ் மலை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வஜலக்கும் சராபில தகுமுல் ஹர்ரா, அதே மாதிரி அல்லாஹால அந்த வெயிலையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கான்னு என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான சொல்லி காட்டான். நிழல் தரக்கூடிய குடைகளை வெயிலையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னு சொல்றான். எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சிலர் குளிர்காலம் வந்தா ரொம்ப சோம்பேறித்தனமா, ரொம்ப மந்தத்தனமா, எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா, நல்லா இன்னும் கொஞ்சம் போத்தி தூங்கலாமா அப்படின்னு மனநிலை வரும். அதுவும் அல்லாஹ் நமக்கு தான், அல்லாஹ் அது நம்முடைய ஆரோக்கியத்தை தான் படைச்சிருக்கான். இந்த டைம்ல முன்னோர்கள் நிலை எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். வெயில குளிர் டைம்ல முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா, இரவு பொதுவாகவே குளிர்காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா இரவு ரொம்ப நீளமா இருக்கும், பகல் சுருக்கமா இருக்கும். ஆனா கோடை காலத்துல பகல் நீளமா இருக்கும், இரவு சுருக்கமா இருக்கும். அதனால அந்த குளிர்காலம் வந்து சொன்னா முன்னோர்கள் ரொம்ப கிஃப்ட் மாதிரி, ஒரு அன்பளிப்பு மாதிரி அதை கருதுவாங்களாம். ஏன்னு சொன்னா இரவு ரொம்ப நீளமா இருக்கும் இல்லையா, நிறைய தொழுகலாம், எக்ஸ்ட்ரா குர்ஆன் ஓத டைம் கிடைக்கும். அதே மாதிரி பகல் சுருக்கமா இருக்கனால நோன்பு சீக்கிரமா வச்சிடலாம், நோன்பு வைக்கிறது ஈஸியா இருக்கும்னு சொல்லி முன்னோர்கள் அந்த குளிர்காலத்தை ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்களாம். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், குளிர்காலம் வணக்கசாலிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் வெகுமதி, பெரும் பாக்கியம் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஏன்னா வணக்கசாலிகளுக்கு அது குளிர்காலம் தகுந்த மாதிரி ரொம்ப இரவு நீளமா இருக்கும், ரொம்ப அதிகமா நின்று தொழுகலாம், அதிகமா குர்ஆன் ஓதுறதுக்கு வசதியா அல்லாஹ் இரவு நீளமா வச்சிருக்கிறான். அதே மாதிரி பகல் காலத்துல அல்லாஹ் சுருக்கமா வச்சிருக்கலாம். அந்த டைம்ல நோன்பு ஈஸியா வச்சிடலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மர்ஹமம் பிஷிதா, குளிர்காலமே வருக வருக அப்படின்னு குளிர்காலத்தை வர வைப்பாங்களாம். ஏன்னு சொன்னா தன்சிலு ஃபீஹி பரக்கா, அந்த குளிர்காலத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமா இறங்குது, எனவே குளிர்காலமே வருக வருக அப்படின்னு சொல்லுவாங்க. வயதூலு ஃபீ லயாலி லில் கியாம், இரவு ரொம்ப நீளமா அல்லாஹ் அந்த குளிர்காலத்தை கொடுத்துருக்கிறான். லில் கியாம், நின்று வணங்குறதுக்காக வேண்டிய அல்லாஹ் இரவு நீளமா நமக்கு கொடுத்துருக்கிறான். வயக்குசுரு ஃபீஹி தக்சுரு சியாம், இன்னும் இந்த பகல் காலத்தை வயக்குசுரு ஃபீஹி நஹாரு லி சியாம், இந்த பகல் காலத்தை அல்லாஹ் சுருக்கமா நோன்புக்காக வேண்டி நோன்புக்கு வைக்கக்கூடிய ஒரு உகந்தமாக சுருக்கமான அல்லாஹ் பகல் ஆக்கியிருக்கலாம் என்பதாக முன்னோர்கள் இந்த காலத்தை, இந்த குளிர்காலத்தை ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்க என்பதாக ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். இந்த குளிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் திட்டமிடலாம். பொதுவாகவே குளிர்காலம் என்பது நமக்கு ரொம்ப சிரமமான காலம்தான். ஏன்னு சொன்னா காலைல ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியாது, ஒழு செய்ய முடியாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் கட்டில கை வச்ச மாதிரி ரொம்ப குளிரா இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்துல லோகத்துல வர முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கான்னு சொன்னா மக்கள் சிரமத்துக்கு தகுந்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். சாதாரண விஷயம் செய்யறவனுக்கும் கஷ்டப்பட்டு செய்யறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. சாதாரணமா கிடைக்கிற பொருளுக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருளுக்கும் நமக்கு எப்படி நம்ம பார்வை ரொம்ப வெகுமதி இருக்கும். சாதாரணமா கிடைச்சுன்னு சொன்னா அதோட வெகுமதி, அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு பொருள் கிடைக்குன்னு சொன்னா அப்பதான் அதனுடைய வேல்யூ என்ன, அதோட மதிப்பு என்ன, அது அந்தஸ்து என்ன, கண்ணி என்ன நமக்கு தெரியும். அல்ல அதுக்கு தான் அப்படி வச்சிருக்கிறான். ஐஷா ரலியல்லாஹு ஹஜ் உம்ரா சலாசுமுறை செஞ்ச காலத்துல உடல் உபாதியின் காரணமாக தொடர்ந்து ஹஜ் உம்ரா செய்ய முடியல. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐஷா கஷ்டப்படுறாங்க. மற்றவங்களா சலாசுமுறை உம்ரா ஹஜ் செஞ்சுறாங்க, ஐஷானால செய்ய முடியல, ஒரு உடல் உபாதி இயற்கை சித்தனால செய்ய முடியாம போச்சு. அப்ப ஐஷா பார்த்து சலாசம் சொல்றாங்க, மினல் லக்கி மினல் அஜ்ர், ஐஷாவே நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் கூலி வச்சிருக்கிறான் கதை நசபிக்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த சிரமப்படுறீங்களோ, வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களோ, அல்லாஹ்க்கு நீ சிரமப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி வச்சிருக்கிறான், நீங்க கவலைப்படாதீங்க என்பதாக ஐஷா கிட்ட சல்லல்லாஹு சொல்றாங்க. இது ஹஜ் உம்ராக்கு மட்டும் கிடையாது, எல்லா அமலுக்கும் இதுதான் அடிப்படை. ஹஜ் உம்ரா சல்லல்லாஹு ஐஷாக்கு மட்டும் சொன்னதை நம்ம ஏற்கக்கூடாது, எல்லா அமலுக்கும். ஏன்னு சொன்னா உதாரணமாக ஒருத்தர் குர்ஆன் ஓதுறான்னு சொன்னா குர்ஆன் ரொம்ப ஈஸியா ஒருத்தர் வந்து கடகடன்னு ஒரு ஜுஸ் அரை மணி நேரத்தை ஓதிறாரு, இன்னொருத்தர் அரை மணி நேரத்துக்கு ஒரு 2 பக்கம் தான் ஓதுறான்னு சொன்னா நம்ம பார்வையில இவர் அதிகமா ஓதிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில ஸ்பீடா ஓதுறதை விட திக்கி ஓதுறதுக்கு அல்லாஹ் கூலி அதிகமா தரான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி அல்லாஹ் தரான். ஒருத்தர் சரளமா ஸ்பீடா குர்ஆன் ஓதிறாரு, ஒருத்தர் திக்கி கஷ்டப்பட்டு ஓதுறாரு, ஒரு பக்கத்தை ஓதுறான்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு 2 கூலி தரான். முதலாவது கூலி அவர் குர்ஆன் ஓதுறதுக்கான கூலி அல்லாஹ் கொடுத்துட்டான். 2வது கூலி அவர் சிரமப்பட்டு திக்கி ஓதியே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ்க்காக வேண்டி ஓதனா பார்த்து ரொம்ப சிரமம் எடுத்து ஓதனா பாத்தீங்களா, அதுக்காக வேண்டி அல்லாஹ் இன்னொரு கூலி எக்ஸ்ட்ரா தரான். சரளமா ஓதுறதை விட திக்கி ஓதுறதுக்கு அல்லாஹ் கூலி எக்ஸ்ட்ரா தரான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அதனால
நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு கூலியை அல்லாஹ் அதிகமா தருவான். சிரமத்துக்கு தகுந்த கூலியை அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். அல்லாஹ் அதுக்குதான் இந்த மாதிரி நம்மளுடைய அமல்கள் அமல்கள் அதிகமாகணும், நன்மை ஆகணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக தான் அல்லாஹ் இப்படி சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். உதாரணமாக பள்ளிவாசல் பக்கத்துல சில பேர்த்துக்கு இருக்குது, வாங்க சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்துடலாம். அவங்கள விட பள்ளிவாசல் ரொம்ப தூரமா இருக்குது, அதுக்கு வேண்டி வாகனம் வேணும், ஒரு பைக் வேணும், பைக்கில் நடந்து வர முடியும் சொன்னா பைக் வேணும், அந்த பைக்கு பெட்ரோல் போடணும், அதுக்கு காசு வேணும், அதுக்கு உழைக்கலாம், இப்படி எவ்வளவு சிரமம் இருக்குது. அல்லாஹ் அதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த கூலி எல்லாம் கொடுத்துருவான். சீக்கிரம் வர்றவங்களை விட, அந்த பள்ளிவாசல் பக்கத்து வீடு இருக்கு இல்லையா, அவங்களை விட தூரமா இருக்க நடந்து வராங்க இல்ல வாகனம் வராங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்களோ அந்த சிரமத்துக்கு தகுந்த கூலி எல்லாம் கொடுத்துருவான். இதை நான் சொல்லல, சில ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு கூட்டம் பள்ளிவாசல் ரொம்ப தூரம், மஸ்ஜித் நபையில ஒரு கூட்டம் ரொம்ப தூரத்துல, வெகு தூரத்துல இருக்குது. அவங்க பள்ளிவாசல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மஸ்ஜித் நபைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனவே அவங்க எல்லாம் கூடி முடிவு பண்ணாங்களா, சில சஹாபாக்கள் பள்ளிவாசல பக்கத்தில் இருந்துறாங்க, அதான் கொடுத்த உடனே சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு போயிடறாங்க. நம்மளால அவ்வளவு சீக்கிரம் போக முடியல, நம்மளும் நம்ம வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடலாம், பள்ளிவாசல் பக்கத்துல வீட்டை மாத்திடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, முடிவு பண்ணி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சலாசம் தெரிஞ்சிருச்சு. அந்த கூட்டத்துக்கு பேர் பனு சலாமா, அந்த கூட்டத்துக்கு பேரு. அந்த கூட்டத்தை சலாசம் அழைச்சு கேட்கறாங்க, ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் முடிவு பண்ணீங்களா, பள்ளியாசல் விட்டு தூரமா இருக்கனால வரதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பள்ளியாசல் அருகிலே குடி வர முடிவு பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த சோழர்கள் சொல்றாங்க, ஆமா ரசூலுல்லாஹ், ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்குது, இவங்க எல்லாம் சீக்கிரம் வந்து ரொம்ப அதிக நன்மையை சம்பாதிச்சிருக்காங்க, பக்கத்துல பள்ளியாசல் இருக்கனால வாங்க சொன்னே வந்து அதிக நன்மையை சம்பாதிச்சிருக்காங்க, நாங்க வரதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுது, அதனால நாங்க பக்கத்திலே குடிவர ஆசைப்படுறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன உடனே சலாசம் சொல்றாங்க, நீங்க அங்கேயே இருங்க, பனு சலாமா கோத்திரத்தாரே, நீங்கள் அங்கேயே இருங்க, வீட்டை மாத்தாதீங்க, துக்துபு ஆசா இருக்கும், எங்களுடைய அமல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது, நீங்க ஒவ்வொரு எட்டும் பள்ளியாசு நடந்து வரீங்க இல்லையா, ஒவ்வொரு எட்டுக்கும் அல்ல நன்மையை தர காத்திருக்கலாம், எல்லா சிரமத்துக்கும் எல்லாம் கூலி நிச்சயம் தருவான், நீங்கள் அங்கேயே இருங்கள் சலாசம் சொல்றாங்க. நீங்க அங்கேயே இருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த கூலி எல்லாம் கொடுத்துருவான், நீங்க எவ்வளவு தூரத்தை சிரமப்பட்டு வரீங்களோ அவ்வளவு கூலி எல்லாம் கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுதான் ஹதீஸ் சலாசம் சொல்றாங்க. ஒரு சஹாபாக்கள் கேட்கறாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹி ஹதாயா, நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லித்தரவா, சலாசம் சஹாபாக்கள் கேட்கறாங்க, தோழர்களே நான் உங்களுக்கு விஷயத்தை கத்துத்தரவா, அந்த விஷயம் செஞ்சா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும், யம்ஹுல்லாஹு பிஹி ஹதாயா, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான், வயர்ஃபு பிஹி தரஜா, உங்களை அந்தஸ்து எல்லாம் உயர்த்திடுவான், அப்படிப்பட்ட அமல் நான் சொல்லித்தரவா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட சலாசம் கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், நாயுமே அவசியம் அறிவிங்க, நாங்க அதுக்கு தானே இருக்கிறோம், காத்திருக்கிறோம், அறிவிங்க அப்படின்னு சொன்ன உடனே சலாசம் 3 விஷயத்த சொல்றாங்க. அந்த 3 விஷயம் செஞ்சா உங்களை பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களை அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுவான், அந்த விஷயத்தை நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டு சலாசம் சொல்றாங்க. முதல் விஷயம் இஸ்பாஹுல் உல்வி அல் மகாரி, சிரமமான காலத்துல, அதாவது இப்ப நம்ம இருக்கிற இந்த சுச்சுவேஷன் குளிர் காலத்துல, யார் சிரமமான காலத்துல பரிபூர்ணமான முறையில் யார் உடு செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவங்க அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான், பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் அல்லாமல் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துறான். சிரமப்படுறீங்க, ரொம்ப காலைல எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, குளிர் ஜில்லுன்னு தண்ணி இருக்குது, கை வச்சு ஒளி செய்ய முடியல, இருந்தாலும் நீங்க ஒளி செய்யறீங்க. ஆனா இந்த காலத்துல எல்லா வசதியும் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, தண்ணி சுடு பண்ண வேண்டிய எல்லா வசதியும் இருக்குது, அப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் சிரமமான காலத்திலும் யார் ஒளி செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 கோடி பாவத்தை மன்னிக்கிறான், அந்தஸ்து உயர்த்துறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இரண்டாவது விஷயம் வகஸத்துல் ஹுதாய் இந்தல் மஸ்ஜிதி, தூரமா பள்ளியாசலுக்கு நீங்க எட்டு வைக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒரு அந்தஸ்து உயர்த்துறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு நீங்க பள்ளியாசலுக்கு எத்தனை எட்டுகள் எடுத்து வைத்து வந்தீங்களோ, அது சிறு எட்டுகளா இருந்தாலும் சரி, அகல எட்டுகளா இருந்தாலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறீங்க, காலை விரிச்சு வச்சு நடக்கிறீங்க, நீங்க எப்படி நடந்தாலும் சரி உங்க அல்லாஹ் கூலியை எழுந்துருவான், உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், உங்க அந்தஸ்து உயர்த்துறான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மூணாவது விஷயம் வன்திரா ஸலாத்தி பாத ஸலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக நீங்க எதிர்பார்க்கறீங்க சொன்னா அல்லாஹ் அதுக்கு தகுந்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். மகரிப் வசதி தோல்த்துறீங்க, மகரிப் உடனே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 ஹவர் வந்துடும் சொன்னா, அடுத்து மகரிப் எப்போ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க சொன்னா அதுக்கும் அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கிறான், உங்க அந்தஸ்தை உயர்த்துறான் என்பதாக ஸல்லல்லாஹு 3 விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. எனவே நமக்கு ஏற்படுற சிரமத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, அது பெருசா கருதக்கூடாது, அல்லாஹ் தஆலா சிரமத்தை அந்த கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு உலகத்துல 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். அலி ரலியல்லாஹு 3 விஷயம் உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூணாவது இக்ராமுல் லைஃப், விருந்தாளி வந்தா சங்கைப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரா கெஸ்ட் வந்தாங்க சொன்னா ரொம்ப சந்தோஷமா நான் கெஸ்ட்டுக்கு நான் விருந்து உபசரிப்பு செய்வேன், அவங்க கண்ணியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலத்துல விருந்தாளி வந்து நம்ம முகம் சுளிக்கிறோம். நான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, விருந்தாளி வரும்போது அவங்களுக்கு தேவையான உணவு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து அமைச்சிருவானா. நம்ம நினைக்கிறோம் விருந்தாளி வந்தாதான் நமக்கு செலவாகுதுன்னு,
ஆனா ஹதீஸ் என்ன தெரியுமா வருது, விருந்தாளி வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு தேவையான உணவு அல்லாஹ் கொடுத்து அமைச்சிரும். அவங்களால உங்களுக்கு அல்ல பறக்கத்தை கொடுக்கலாம். அவங்களால நீங்க ஒரு இறைச்சி சமைக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கலாம். எனவே அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து செலவை அல்லாஹ் அவங்களுக்கு கையில கொடுத்து அனுப்புறான் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆனா விருந்தாளி உபசரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது விஷயம், போர்க்களத்துல எதிரிகளோட சண்டை போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 விஷயம். ஒன்னாவது விருந்தாளி கண்ணிப்படுத்த பிடிக்கும், ரெண்டாவது போர்க்களத்தை எதிரியை சந்திக்கிறது பிடிக்கும், மூணாவது வெயில் காலத்துல கோடை காலத்துல நோன்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. நம்மள கோடைக்கால வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். கோடைக்கால அதாவது வெயில் டைம்ல நோம்பு கொஞ்சம் சொன்னா லோகத்துல கஷ்டமா இருக்கும். அசர் தொழுது முடிச்சுட்டு எப்படா மகரிப் வந்து சொல்லி வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா இப்பதான் தொழுது ரொம்ப நேரம் ஆனமே தெரியுது, 5 கால் தான் ஆகுதா, திரும்ப பாப்போம் கொஞ்சம் கஞ்சி பார்த்து திருப்பி 5 தான் ஆகும், இன்னும் 1 hour இருக்குதா, இன்னும் அரை மணி நேரம் இருக்குதான்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் நோம்பு காலத்துல. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வெயில் டைம்ல நோம்பு ஆக்கி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா அந்த வெயில எந்த அளவுக்கு சிரமப்படுறனோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான். அல்ல ஹதீஸ் சௌமுலி ஆனா அஜுசுபிஹி, நோம்புக்கு கூலி நானே தருவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அந்த கூலி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அதனால சஹாபாக்கள் முன்னோர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த சிரமத்துக்கு தகுந்த கூலி அல்லாஹ் கொடுத்துருவான். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அடிப்படையில சஹாபாக்களை சிறந்தவங்க யார் தெரியுமா? ஆக சில 1,00,000 சஹாபாக்கள் ஆக சிறந்த யார் சொன்னா அபூபக்கர் சித்திக். முதல் தரத்துல அபூபக்கர் தான், 2வது உமர், 3வது உஸ்மான், 4வது அலி. அதுக்கப்புறம் யார் சிறந்தவங்கன்னு சொன்னா நம்முடைய அடிப்படையில நம்ம கொள்கையின் அடிப்படை யார் சிறந்தவங்க சொன்னா பத்ர் சஹாபாக்கள் தான் ஆக சிறந்தவங்க. சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள்ல பத்ர் போர்க்களத்தை கலந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்கதான் எல்லா சஹாபாக்களும் சிறந்தவங்க. அதுக்கப்புறம் யார் சொன்னா உஹது போர்ல கலந்துக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் யார் சொன்னா ஹந்தக் போர், அகழ் யுத்தம் சொல்லக்கூடிய அந்த போர்ல கலந்துக்கிட்டோம்னா சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அவங்கதான் சிறந்தவங்க. அதுக்கப்புறம் அடுத்த அஷ்ரத்துல் முபஷ்ஷிர், அதாவது சொர்க்கத்து சுபசெய்தி சொன்ன 10 சஹாபாக்கள் இவங்க சிறந்தவங்க என்பதாக நம்முடைய கொள்கை. அதுதான் ஏன் நம்ம பார்க்க இவ்வளவு சஹாபாக்கள் ஏன் நம்ம ஏன் அப்படி கொள்கை வச்சுக்கணும் சொன்னா உஹது பத்ர் போர்ல கலந்துக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா இஸ்லாத்துல முதல்ல வந்த போர்னு சொன்னா பத்ர் போர் தான். இஸ்லாம் காலத்துல முதல் போர் பத்ர் போர் தான். அந்த பத்ர் போர்ல 313 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 313 பேருக்கும் 2 வாள் தான். மொத்த கூட்டத்துக்கும் 2 வாள் தான் இருந்துச்சு. சில பேருக்கு மரத்தலை குச்சிகள் வச்சுதான் வாழா இருந்தாங்க. இன்னும் சில பேருக்கு காலில் போடக்கூடிய காலணிகளும் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அது நோம்புடைய காலத்துல அந்த போர் வந்துச்சு. நோம்பு வச்சுக்கிட்டே சஹாபாக்கள் போர் செஞ்சாங்க. ஒரு உஷ்ணமான வெயில் நேரம், பாலைவனத்து வெயில் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, எந்த நிலைமை இல்லாமல் எந்த மேகம் எந்த நிலைமை இல்ல, டோட்டலா ஃபுல்லா வெயில் தான். அந்த வெப்பமான காலத்துல உச்சி வெயில போர் செஞ்சாங்க இல்லையா, அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பத்ர் சஹாபாக்கள் தான் எல்லா சஹாபாக்களோட சிறந்தவங்க என்பதாக நம்மள அல்லாஹ் உலமாக்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க. சிரமத்தை அந்த கூலி அல்லாஹ் கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு கூலி அல்லாஹ் தஆலா தருவான் என்பதாக நம்ம பாக்குறோம். அதனால சிரமத்தை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது. அதே மாதிரி 1,24,000 நபிமார்கள் இருந்தாங்க. அந்த நபிமார் யார் சிறந்தவங்க தெரியுமா? எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நபிமாரும் சிறந்தவங்க யார் சொன்னா உல் அஸ்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபிமார்கள் தான் சிறந்தவங்க. கடுமையான சிரமம் யாருக்கு ஏற்பட்டுச்சோ அந்த சிரமத்துக்குரிய அடிப்படையில அந்த கடுமையான சிரமத்தை எந்த நபிமாக வாழ்க்கையில மேற்கொண்டாங்களோ அந்த நபிமாக தான் எல்லா நபிவிட சிறந்தவங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அதுதான் சொன்னா வஸ்பிர் கமா சபரல் உலுல் அஸ்ம், நீங்க வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிங்க. இவில் உலுல் அஸ்மு, அந்த ரசூல்மார்களை உலுல் அஸ்மன்ற ரசூல்மா எப்படி பொறுமையை கடைபிடிச்சாங்களோ வஸ்பிர் கமா சபரல் உலுல் அஸ்மு மின ரசூல், நபி ஒட்டுமொத்த ரசூல்மார்களின் உல் அஸ்மு சொல்லக்கூடிய ரசூல்மார்கள் எப்படி பொறுமையை கடைபிடிச்சாங்களோ அந்த பொறுமையை கடைபிடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த உல் அஸ்மு யார் அப்படின்னு சொன்னா முதலாவதா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கப்புறம் யார் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமார்கள் தான் ஒட்டுமொத்த நபியை விட சிறந்த நபி. ஏன்னு சொன்னா இந்த நபிமார்கள் தான் ஒட்டுமொத்த நபியை விட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாத்தோட ரொம்ப சிரமப்பட்ட நபிமார்களை அல்லாஹ் சிறந்தவங்க வச்சுட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பாக்குறோம். 960 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் சில பேர்த்த ஈமான் கொண்டாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தனா கூட 1000 பேர் ஈமான் கொண்டிருக்கலாம் இல்லையா, ஆனா அவங்க ஈமான் கொள்ளல. அல்லாஹ் பக்கம் தாவா கொடுத்து பார்த்தாங்க. சில பேர் தவிர அதிகமான பேர் ஈமானே கொள்ளல. எல்லா நபி எல்லா மக்களுக்கும் ரொம்ப தாவத்து கொடுத்தாங்க. மக்கள்லாம் அல்லாஹ் பக்கம் இவங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் அழைக்கும் போது எல்லா மக்களும் கல்லெடுத்து அடிப்பாங்களாம். சுத்தி இந்த ஊர் மக்களே சொந்த பந்தம் கல்லெடுத்து அடிப்பாங்களாம். அந்த கல் எந்த அளவுக்கு ஆகும்னு சொன்னா ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அந்த கல்லை அடிச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபுல்லா அந்த கல்லு வந்து மூடிக்குமா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க அடி வாங்கியிருப்பாங்க உலகத்துல வாழ்க்கையில வாழும்போது. அவளை ஒவ்வொரு கல்ல அடிக்க அந்த கல்லு மேல பட்டு கல்லால ஃபுல்லா மூடி உடம்பு ஃபுல்லா கல்லால மூழ்கி போயிடுமா. அந்த அளவுக்கு கல்லடிப்பட்டாங்க, சூழலிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அடிச்சு அடிச்சு விட்டு கை வலிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, மக்கள் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, இவர் திருந்த மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அந்த கல்லை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப காப்பாற்றுவாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான் இவங்க தான் சிறந்த நபி என்பதாக சொல்றாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். சொந்த மக்களே சொந்த குடும்பமே நெருப்புல தூக்கி போட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது இப்ராஹிம் இஸ்லாம் சிறந்தவங்க. இப்படி எல்லா எல்லா நபியும் விட இந்த உல் அஸ்ம் நபி தான் கஷ்டப்பட்டாங்க. சலாசம் மட்டும் சாதாரண கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா சலாசம் தன்னுடைய வாயில சொல்றாங்க, மா ஊத்தி நபி மிஸ்லமா ஊத்தி, எல்லா நபியும் விட எனக்கு கொடுத்த கஷ்டம் எந்த நபியும் கொடுக்கல. நான் பட்ட கஷ்டத்தை விட வேற எந்த நபியும் அதிக கஷ்டப்படல, அதிக சிரமப்படல அப்படின்னு சலாசம் தன்னுடைய வாயில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா வாழ்ந்த காலத்துல சலாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விட, இப்ராஹிம் விட, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விட அதிகமான கஷ்டம் யார்பட்டாங்க சொன்னா சலாசம் மட்டும்தான். ரொம்ப துயரப்பட்ட கஷ்டப்பட்டதுனால அல்லாஹ் தஆலா அவங்க சிறந்தவங்க என்பதாக நம்ம வச்சுட்டோம். சஹாபாக்கள்ல திண்ணை தோழர்கள் ரொம்ப சிறந்த திண்ணை தோழர்கள் 300 இன்னும் 300க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அந்த திண்ணை தோழர்கள்ல ஆக சிறந்தவங்க யார் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க தான் சிறந்தவங்க. எல்லா 300க்கு மேல சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க. அந்த 300 மேல சஹாபாக்கள்ல ஃபர்ஸ்ட் தரஜா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க தான். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிரமப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்த அளவுக்கு சொன்னா எல்லாம் தொழுது இருப்பாங்க. தொழுகும் போதே அபூ ஹுரைரா மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. பசியின் காரணமாக மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. அவ்வளவு கஷ்டம். நின்று தொழுகும் சக்தி இல்லாத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவ்வளவு சிரமப்பட்டதன் காரணமாக எல்லா திண்ணைத்தோட அபூ ஹுரைரா சிறந்தவங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ரொம்ப சிரமம். தொழுகும் போது மயக்கம் விழுந்துருவாங்களாம். எல்லாரும் நினைப்பாங்க பைத்தியம் பிடிச்சு போச்சு அப்படின்னு நினைச்சு மயக்கம் போட்டான்னு சொல்லி இவர் மீது நமக்கு காலத்துல மயக்கம் போட்டா தண்ணி தெளிப்போம், மாத்திரை கொடுப்போம், குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றுவோம். ஆனா அந்த சலாசம் காலத்துல மயக்கம் என்ன போட்டாங்க சொன்னா அவங்க கழுத்துல மிதிப்பாங்களாம். கழுத்துல மிதிச்சா மயக்கம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கழுத்துல மிதிச்சாங்க. அப்படி கழுத்துல எல்லாருடைய காலும் அந்த அபூ ஹுரைரா கழுத்துல பட்டுச்சு. கழுத்து மிதிச்சு போனாங்க அபூ ஹுரைரா மயக்கம் தெரியிட்டா அப்படின்னு சொல்லி. அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால பின்னாடி அவங்க இப்படி ஆன சொன்னா பஹ்ரைன் அப்படின்ற நகருக்கு கவர்னரா மாறிட்டாங்க. அல்ல கவர்னர் ஆக்கிட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில, அல்ல கவர்னர் ஆகிட்டாங்க பஹ்ரைன் கஷ்டத்துல. இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சாதாரண ஆள இப்னு அப்பாஸ் 13 வயசு சிறுவர் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. மௌத்தான பிறகு ஸல்லல்லாஹு ஹதீஸ் கேட்கறதுக்காக வேண்டி பல மைல் தூரம் பிரயாணம் செஞ்சு ஒரு சஹாபாக்கள் வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பாங்களாம். உட்காந்து கதவு தட்ட மாட்டாங்களா, ஏன்னா கதவு தட்டினா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் சொல்லி அவங்க எந்திரிச்சு வெளியில வரைக்கும் குளிர்ல மழையில வெயில நடுங்கி கதவு பின்னாடி கதவு வாசல்ல ஒரு யாசகர் மாதிரி உட்காந்துருப்பாங்க, நடுங்கி உட்காந்துருப்பாங்க. அந்த சஹாபா கதவு திறந்து பார்த்து இப்னு அப்பாஸ் உட்காந்துருப்பாங்க. இப்னு அப்பாஸ் நீங்க சலாசம் சின்ன தந்தையுடைய மகனாச்சே, நீங்க சொல்லியிருந்த நானே வந்திருப்பேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்கன்னா நான் இப்ப சலாசம் சிறிய தந்தை மகனா வரல, நான் ஹதீஸ கத்துக்கூடிய ஒரு மாணவனா வந்திருக்கேன், ஹதீஸ கத்துத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. பல மைல் தூரம் பிரயாணம் செஞ்சு அவங்க அந்த அந்தஸ்து சலாசமுடைய பிள்ளை இந்த அந்தஸ்து இருந்தாலும் கூட ஹதீஸுக்காக சிரமப்பட்டு வந்தாங்க. அல்லாஹ் அவங்க விதமாக்கலாம். பின்னால அவங்கதான் குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய சஹாபாக்களை சிறந்தவங்க யாருன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் தான். அவங்கள விட விளக்கம் தரக்கூடிய நபர் கிடையாது. ராசுல் முஃபஸ்ஸிரீன் சுல்தான் முஃபஸ்ஸிரீன் சொல்லக்கூடிய அளவுக்கு விளக்கம் தரக்கூடிய அரசர், குர்ஆனுக்கு விளக்கம் தர அரசர் யாருன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான். எவ்வளவு சிரமப்பட்டாங்களோ அவ்வளவு அந்த அல்லாஹ் உயர்த்திட்டான். சாதாரணமா பார்ப்போம் உலக விஷயத்திலே சில யாருன்னா வெற்றி பெற்றாங்க, ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, கலெக்டர் ஆயிட்டாங்க, பெரிய டாப்ல வந்துட்டாங்க, நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க சொன்னா அவங்களுக்கு போய் பேட்டி எடுப்பாங்க. எப்படி நீங்க வாழ்க்கை இந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்க பேட்டி எடுத்தா அவங்க சாதாரணமா சொல்லுவாங்களா, நான் பிஎஸ்சி ரூம்ல படுத்தேன் அப்படி வரது இப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வெற்றி சாதனை படுத்த எல்லாத்தையும் உலக விஷயமாவே இருக்கட்டும், சாதனை படுத்த எல்லாத்தையும் நீங்க மைக்கு பிடிச்சி பேட்டி எடுத்து கேட்டா சொல்ல ஒரே விஷயம், நான் ரொம்ப சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், எங்க அப்பா அந்த வேலை செஞ்சாரு, நான் ஒரு வேளை சாப்பாடை கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சிரமத்துக்கு தகுந்த கூலி அல்லாஹ் உலகத்திலே கொடுக்கும் போது மறுமையில அப்படித்தானே. உலகத்தை சாதனை மாசா மனுஷன் கஷ்டப்பட தகுந்து கூலி அல்லாஹ் கொடுப்பான். உலகத்திலே இந்த விஷயம் சாத்தியம் சொன்னா மறுமையில அந்த ஏன் சாத்தியமாகாது. அதனால நம்ம எந்த அளவுக்கு சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு கூலி அல்லாஹ் நிச்சயமா தருவான். குளிர்காலம் நம்ம குளிர்ல நடக்கி இருக்கிறோம், ரொம்ப குளிர இருக்குது, ரொம்ப நாள் முடியல, தொழு வர முடியல, கொழு செய்ய முடியல, அப்படி கஷ்டப்பட சொன்னா அதுக்கு தகுந்து எல்லாம் கொடுத்தே தருவோம். நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்மள அல்லாஹ் நீதமானம், அல்லாஹ் நேர்மையானம். அதனால குளிர்காலத்துல நம்ம எந்த சாக்கபோக்கும் சொல்லாம முன்னோர்கள், உலமாக்கள், நபிமார்கள், ஷஹீதுகள் எப்படி திட்டமிட்டு வாழ்க்கையை நகர்த்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அல்லாஹ்வுடைய அன்பை பிறகு தௌஃபீக் அல்லாஹ் தந்தார் புரிவானாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.